லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். அதுலேருந்து தான் உங்கள் திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணுறது லக்னத்தை வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலாக இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டா என்னென்ன நடக்குன்றதை ஜென்ரலாக பார்க்க போகிறோம் வாங்க. கும்ப லக்னமுடைய பிறப்பின் ரகசியம். கும்ப லக்னம், கும்ப ராசி 2 பேருக்கும் வேலை செய்யுங்க. மெயினாக லக்னம். இதுலேயே உங்களுக்கு யார் யார் வருவா? அவிட்டம் வரும். அவிட்டம் சதயம் 4 பாதமும் வரும். பூரட்டாதி 1, 2, 3 வரும். சூப்பர். கும்பம் கோவில் கலசம் மாதிரி. அதாவது மூலஸ்தானத்தை விட ஹைட்டாக இருக்கிறது கோபுரம். கோபுரத்துக்கு மேலே இருக்கிறது கும்பம். ஒரு கோவில் தான் நம்ம இருக்கிறதுலே புனிதமான இடம்ன்றோம். அந்த புனிதமான இடத்துல ஹைட்டில் இருக்கிறது கலசம், அதுதான் கும்பம். ஊருக்காக உழைக்கும் லக்னம். ஆமாம், நிறைய பேர் ஒரு தடவை இந்த கும்பத்தை பற்றி ஒரு இன்டர்வியூவில் தான் போட்டிருந்தேன். ஊருக்காக உழைக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் திட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசம், என் ஒய்ஃப் ரொம்ப மோசம், என் பையன் சொல்கிறத கேட்க மாட்டான், கும்பம் அப்படி இல்லை. நான் சொல்கிறது பொது பலன். அந்த லக்னத்தில் எந்த பிளானட் இருக்குது, அவங்க எந்த சாரத்தில் இருக்காங்கன்ற காம்பினேஷன் வச்சு மாறும். ஆனால் பொதுவாக கும்பம்ன்றது ஊருக்காக உழைக்கிறது. எந்த அளவுக்கு ஊருக்காக உழைக்குதுன்னா, ஒரு 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 கோட்டை, ஒரு கோட்டை, ஒரு பேலஸ் இருக்குது, பேலஸை சுற்றி கோட்டை இருக்குன்னா அந்த கோட்டை தான் கும்பம். ஒரு எதிரி ராஜாவை தொட்டோன்னா பேலஸ் உள்ள வரணும், பேலஸ் உள்ள வரணும்னா கோட்டையை தாண்டி வரணும், கோட்டையை உடைக்கிறது தான் கஷ்டம். அந்த கோட்டையாக நிற்கிறது யாருன்னா கும்பம் நிற்பாங்க. அது சொல்லுவாங்க, சண்டைக்கு போனாலும் கூட ஒரு கும்பத்தை வச்சு கொண்டுவாங்க. நீங்கள் 100 பேரை கூப்பிட்டு போங்க, எல்லாம் சண்டை போடுற ஆளுங்க. அங்கே இந்த 100 பேரை எதிர்த்து ஒரு 1000 பேர் வர்றாங்கன்னா எல்லாம் ஓட்டுருவாங்க. கும்பம் தான் கடைசியாக வரும். கும்பம் நின்று கடைசி வரைக்கும் நின்று பார்க்கணும், ஏதாவது நம்ம பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமா, அடிக்க முடியுமா. ஆக்சுவலாக அவன் பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது அது கும்பம், ஆனால் கடைசி வரைக்கும் நிற்கும், நின்று பார்க்கும். எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன், எல்லாத்துலேயும் மனுஷன் நின்று பார்த்தார், அதுதான் கும்பம். அதேமாரி பீப்புள் லீடர், பாண்ட் லீடர்ஸ்னால் ஒரு 2-3 ராசிகள் சொல்லலாம். பாண்ட் லீடர்ஸ் சிம்மத்தை சொல்லலாம், நீங்கள் வந்து நம்ம வந்து மேஷத்தை சொல்லலாம், இன்னொன்று கும்பம். சிம்மம் மேஷம்லாம் அதிகாரத்தை வச்சு நான் லீடராக வரேன்னுவாங்க. கும்பம் எப்படின்னா மக்களே இவங்க லீடர் ஆக்குவாங்க, பீப்புள் லீடர். ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் சோழனை விட ஒரு பையன் ராஜேந்திர சோழன் நிறைய இடம் பிடிச்சிட்டாரு. அவங்க அப்பா சுந்தரபாண்டிய சோழன் நிறைய போர்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாருக்கும் ராஜராஜ சோழன் பேர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து பீப்புள் லீடர், மக்களால் பொன்னியின் செல்வன் ஆசையாக கூப்பிடப்பட்டவர். இந்த கும்பமும் அது மாதிரி தான், ஊருக்காக உழைப்பாங்க, ஊருக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கும்பம் கிடச்சிட்டாங்கன்னா, நம்மள ஒரு ஜோசியர் கூட சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். கும்பராசியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கிடச்சா மாங்காய் சைஸில் மச்சம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்கள பார்த்துக்கிறத விட அவங்களுடைய ஃபேமிலி அதிகமாக கவனிப்பாங்க கும்பம். இன்னொரு ஒரு விஷயம், இது நல்லதும் சொல்ல, அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறத விட ஊரார் ஜனங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதாவது கும்பராசி லக்னக்காரங்கிட்ட போயிட்டு உங்கள் பிள்ளையை, அவங்க சொந்த பிள்ளையை விடுங்க, மாற்றான் இன்னொருத்தவங்களோட பிள்ளைகளை விடுங்க, அவங்க 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. இது என் பிள்ளைய மட்டும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், இன்னொரு பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன் அப்படி விட மாட்டாங்க. எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க. அவங்களோட குணாதிசயம் அந்த மாதிரி, எல்லாரையுமே ஈக்குவலாக பார்ப்பாங்க. உங்களுக்கு கும்பத்துலலாம் ஒரு நல்ல மேனேஜர் கிடச்சிட்டாங்க, இல்லை உங்களுக்கு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடச்சிட்டா குடும்பத்தை அவங்களே பார்த்துப்பாங்க. நல்ல மேனேஜர் கிடச்சா உங்களை அப்படி உங்களை டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரதில் அவ்வளவு இஷ்டம் கொடுப்பாங்க. கும்பம் ஒன்று ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கேங்காக போங்க, ஒரு கடை, அந்த கடையில் ஈவோட இருக்காது, காலியாக இருக்கும். ஆனால் ஒரு கும்பராசி லக்னக்காரன் போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு போண்டா வாங்குவான். அவன் வாங்கி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 பேர் அந்த கடைக்கு வந்துடுவாங்க. கும்பம் எங்கே இருந்தாலும் அதை சுற்றி கூட்டம் இருக்கும். இப்போ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், எவ்வளோ கூட்டம் நின்று சுற்றி பார்க்குது. அந்த கலசத்து உள்ளே என்ன இருக்குது, என்ன வைக்கிறேன், நவதானியம் வைப்போம், மந்திரம் வைப்போம் சொல்லுவோம். ஆனால் எல்லோரும் எவ்வளோ பேர் அது உள்ளே டீட்டெயிலாக பார்க்க முடியும்? இருக்கே தெரியாது.
கும்பமும் அதே மாரி தான். அவங்க போயிட்டு அவன் கஷ்டப்படுறவனா இருப்பான். அவனால ஒரு போண்டா டீக்கு மேல வாங்க முடியாத நெலைமையில இருப்பாங்க. அதுவும் இப்பலாம் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது தான் 7:30 சனி நடந்துட்டு இருக்கு கும்ப லக்னத்துக்கு. கும்ப லக்னம், கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன கதறுவாங்க. கண்ணீர் விட்டு கதறுவாங்க 7:30 சனியில. ஆனா, அவங்க கையில ஒரு போண்டா டீ வாங்க காசு இருக்காது. ஏதோ அப்பதான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா, அவங்களுக்கு அப்புறம் ஒரு 10 பேர் அந்த கடைக்கு வந்து பயங்கரமா வாங்கி சாப்பிடுவாங்க. இவங்களுடைய வைப்ரேஷன் அந்த மாரி. மக்கள திரட்டுறதுல இது. கும்பமுக்கு வந்து பயங்கரமான மரியாதை. நீங்க நெறைய இடத்துங்கள்ல பண்ணா கோவில்ல அந்த தலப்பா கட்டி மரியாதை செய்வாங்கல்ல. நெறைய பேர் பாருங்க கும்பமா தான் இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல அவங்க முகத்த பாருங்க பானை மாரி லைட்டா வரும். அதுதான் கும்பம். சீக்ரெட். அவங்க கிட்ட அந்த பானை உள்ள போடுறது பானை உள்ள விஷம் இருக்கா, பால் இருக்கான்னே தெரியாது. நீங்க அவங்க கிட்ட சொல்ற சீக்ரெட் வெளியவே போகாது. அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாங்க. இந்த கும்பம் நெகட்டிவ் சைடு என்னன்னா, அவங்கள பார்த்துக்கிறத விட ஊரார பார்த்துப்பாங்க. கடைசியில ஏமாந்துருவாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கு கும்பம் கிட்ட. அதனால உங்கள நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு சேவை செஞ்சாலே ஜெயிச்சிடலாம். ஹெல்த்த நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா பானைன்னு சொல்லிட்டேன். பானை அழகா இருக்கும். கல்ல தூக்கி அடிச்சா பொட்டுன்னு உடஞ்சிரும். ஹெல்த்த இவங்க பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா? இவங்க வழிபட வேண்டிய தெய்வமும் பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர், மங்கள சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி தாயார், குழந்தை குளிகன் மாந்தியோட வழிபட்டா சூப்பர். சிவபெருமான் வழிபாடு. அதனால தான் ராஜராஜ சோழன் அத்தனை சிவன் கோயில் கட்டினது. சிவபெருமான் வழிபாடு. சனிக்கிழமைகள்ல குளிகை நேரத்தில போய்ட்டு சிவபெருமான் அம்பாள வேண்டுனாங்கன்னா, இவங்க வந்து தூபம் பள்ளியறை பூஜைக்குள்ள தூபம் போட்டாங்கன்னா, வீட்டில் தூபம் போட்டாங்கன்னா, எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் தடவுனாங்கன்னா, அவங்க லைஃப் வந்து அந்த பிறப்பின் ரகசியத்தை நோக்கி போவாங்க, ஜெயிப்பாங்க. இப்போ வந்து உங்க லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல, ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்க இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்க வந்து பிளான் பண்றது வந்து லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனா லக்ன பத்திரிக்கா. அப்ப ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பத்தி சொல்றது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது, இந்த ஜென்மத்தில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்கா நிறைய விஷயங்கள் நடக்கும். இவர் சொல்றது கரெக்ட்டுப்பா, சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்னன்னா, ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஆனா நீங்க ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க. சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு வீட்ல ஒய்ஃபோட பிரச்சனை சார். குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பா நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்க கர்மாவ சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ நீங்க யாராவது ரொம்ப இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவர் சொல்றது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்ல கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்க லக்னத்த வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளே மேஷ ராசி அப்படின்றோம்னா, மேஷ ராசி இல்ல. உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா, அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்க மேட்ச் ஆகும். ராசி இத விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடவோ, அது அப்படியே ராசி பலன்னே போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்க லக்னத்த வச்சு நீ உங்க லக்னம் சிம்ம லக்னமா இருந்தா, அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்ல சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்த வச்சு ஒவ்வொன்னா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா, பெண் வீடா, என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவா சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்த ஆக்டிவேட் பண்ணவே நீங்க ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நெறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்கு. லக்கி கலர்ஸ் இருக்கு. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான்னு இருக்கு. அதாவது ஸ்மெல். இப்ப எது கோயில்ல பூ தரும்? வேற எதனா பண்ணியிருக்கலாம்ல. பூலயே ஏன் நறுமணம் தர பூவா தரோம்? பேப்பர் பூலாம் இருக்கு. அதெல்லாம் போடாம எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால மனச மாத்த முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால மனச மாத்த முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உலக லெவல்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமா இருக்கு. ஆனா சொல்லும்போது ஜோதிடம் பொய். ஜோதிடத்த வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசா இருக்கும். இது என்னது? இது ஒரு ஏமாத்து வேலைன்னு ஏமாத்து வேலைன்னு இல்ல. 200 கண்ட்ரிக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் மருந்துகள். மலர்களால மனச மாத்த முடியும். ஸோ அந்த இவன் நெறைய வாழ்வியல் பரிகாரங்கள நானு இதுதான் தரேன். ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு மலர் இருக்கு. ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்கு. இப்ப நான் கையிலலாம் செங்கோல் வச்சிருப்பேன். நெறைய பேர் நெறைய டைம் நான் வேற மெட்டல்ஸ் வச்சிருப்பேன். ஒரு ராசி லக்னம் ஒரு தேவைக்கு ஏத்த மாரி மெட்டல்ஸ் இருக்கு.
எந்திரம் பார்க்குறோம். அது ஏன் எந்திரம் பொதுவா செம்புல இருக்கு? தங்கத்துல இருந்தா என்ன? வெள்ளில இருந்தா என்ன? வெள்ளிலயே செய்றாங்க. அது ஏன் வெள்ளில செய்றாங்க? நம்ம இரும்புல செய்யலாம்ல. பேப்பர்ல வரைற எந்திரத்துக்கும், செம்புல வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு ஒரு ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸ்ல வரும். ஸோ நெறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க, எடுக்க, எடுக்க ஒவ்வொன்னா எடுக்க, எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போலாம். பெரிய, பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். சார் நீங்க சொன்னது நல்லா இருக்கு. நீங்க சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா என் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய வகுப்புகள் எடுக்கிறோம். பிராக்டிகலா எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணா எனக்கு சரியாகும்? நான் வீட்ல உக்காந்து, வீட்ல இருக்க சமாச்சாரங்கள வச்சே நான் என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோனே, கால் எடுத்துக்கோங்க. கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மாவையும், முருகர் வள்ளி தேவானை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசைகளோடு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.